சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. சகோதரர்களே, அல்லாஹ் எங்கேன்னு கேட்குறீங்களே, முஸ்லீம்களுக்கு சோதனை வரும் பொழுது அல்லாஹ் எங்கேன்னு கேட்குறீங்களே, சீராவை பாரு. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பொறுமையுடையவன். எப்பொழுது உண்மையை பேசுவதற்கு வெளியிறங்குவீர்களோ உங்களுக்கு விரோதம் வரத் தொடங்கும். எதுவரைக்கும் பொய்யை பேசுவீர்களோ, நடிப்பீர்களோ, ஒரு நாளும் விரோதிகள் உங்களுக்கு வரமாட்டார். ஸதகல்லாஹுல் அஸீம். وقال النبي صلى الله عليه وسلم أشد الناس بلاء الأنبياء ثم الأمثل فالأمثل. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 40 வயது முதல் 50 வயது வரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டம்தான் 40 வயது முதல் 50 வயதுடைய காலம் வரைக்கும் உள்ள காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் நுபுவத்துடைய பொறுப்பை கொடுத்தது 40வது வயதில். இந்த நுபுவத்துடைய பொறுப்பு என்பது சாதாரண பொறுப்பு அல்ல. நபிமார்கள், அதிலும் ரசூல்மார்கள், 1,24,000 ரசூல்மார்கள். அந்த ரசூல்மார்களில் சிறந்தவர்கள் நபிமார்கள் 1,24,000 பேர். அந்த நபிமார்களில் 313 ரசூல்மார்கள். அந்த 313 ரசூல்மார்களில் 25 ரசூல்மார்களுடைய பெயர்களைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றார். அந்த 25 பேரில் 5 பேர்கள் உலுல் அஸ்ம், உறுதிமிக்க நபிமார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 5 பேரிலும் தலைவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 39 வயது நெருங்கும் பொழுது ஹுப்பிப இலைஹில் ஹலா, தனிமை விருப்பமாக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு தனியே இருக்கணும் என்ற உணர்வு. தனியே இருப்பதற்காக எந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள்? ஹிரா குகையை தேர்ந்தெடுத்தார்கள். ஜபல் நூர் என்ற மலை மக்காவில் இருக்கிறது, பிரகாசமான மலை. அந்த மலையிலே உள்ள குகைதான் ஹிரா குகை. பல குகைகள் இருந்தது. ஏன் ஹிராவை தேர்ந்தெடுத்தார்கள்? ஹிராவை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம், ஹிராவிலிருந்து பார்த்தால் மாத்திரம்தான் காபத்துல்லா விளங்கும். அதனால் ஹிரா குகையிலே தனிமையில் இருக்கிறார்கள். நல்ல நல்ல கனவுகள் வரத் தொடங்குகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. 40 வயது ரமலானுடைய காலம், ஹிரா குகையிலே தனி இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். குகைக்கு வந்தார்கள், மனித தோற்றத்தில் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்திலே வருவார்கள். அந்த காலத்தில் இருந்த சஹாபாக்களுடைய தோற்றத்தில் வருவார்கள். திஹ்யத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இருந்தார், அவருடைய தோற்றத்தில் தான் வருவார்கள். மனித தோற்றத்தில் வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கட்டி அணைத்து, இக்ரா, ஓதுங்க சொன்னாங்கம்மா. நபி கார், எனக்கு ஓத தெரியாது. ஏன்? அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை யாரிடமும் படிக்க வைக்கவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தன்மைகளில் உயர்ந்த தன்மை உம்மி நபி. ஏன் ஏன் அல்லாஹ் யாரிடமும் படிக்க வைக்கவில்லை என்றால், ஆசிரியர் சொல்லுவார், என்னிடம் படித்த மாணவன் தான். இதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபி,
அதற்காக நாங்க உம்மி உம்மத் அல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உம்மி என்பது புகழ், எங்களுக்கு உம்மி என்பது இகழ். நாங்க படிக்க மாட்டோம், நாங்க ஓத மாட்டோம், வாசிக்க மாட்டோம் என்றால் அது எங்களுக்கு இகழ் தான், புகழ் அல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க எனக்கு ஓத தெரியாதுமா நபி காரி. 3 தடவை கட்டி அணைத்தார். அன்றுதான் மலக்கானியர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்போடு இணைகிறது. கட்டி அணைத்ததற்கு பிறகுதான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். குர்ஆனுடைய முதல் வசனங்கள் இறங்குது. இதை எடுத்துட்டு வாராங்க பயந்து கொண்டு. யார் இடத்துல? மனைவி இடத்துல நடுங்கி கொண்டு வாராங்க. முதல் அம்சம் இது. சகோதரர்களே, அப்படியே காலம் போகுது. 2வது தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அசில் தோற்றத்தில் வந்துட்டார். மக்காவில் அஜியாத் என்ற இடம் இருக்குது, அஜியாத் என்ற முற்றவழி இருக்குது. இந்த முற்றவழியில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலை வானத்திலே, கால் பூமியிலே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய தோற்றத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 தடவை தான் கண்டார்கள். ஒன்று அன்று, 2வது மிஅராஜின் பொழுது. ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 500 இறக்கைகள் இருக்கிறது. அந்த 500 இறக்கைகளில் ஒரு இறக்கையை விரித்தால் முழு கிழக்கும் மறைந்துவிடும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய இறக்கையில் முத்துக்கள், மாணிக்கங்கள் இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றத்தை கண்டால் எவ்வாறு இருக்கும்? எவ்வாறு இருக்கும் சகோதரர்களே? லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் இருக்குது. ஜோர்டான்ல ஒரு ஊர் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த ஊர். இந்த ஊரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறக்கையின் ஒரு ஓரத்தால் தூக்கினார்கள். ஊரை தூக்கினார்கள். எதுவரை தூக்கினார்கள்? வானத்துடைய முகடு வரை தூக்கினார்கள். வானத்தில் இருந்த மலக்குகள் அந்த ஊரில் உள்ள சேவல் கூவதையும் நாய் குரைக்கும் சத்தத்தை கேட்டார்கள். வானம் வரை தூக்கி அப்படியே அந்த ஊரை பிரட்டினார்கள். அந்த அளவு சக்தி மிக்கவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2வது தடவை வந்திருக்கிறார்கள். தோற்றத்திலே பார்த்தார்கள். நபி அவர்களுக்கு முழு சூரா இறங்குகிறது. யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர். நபி எழும்புங்க, இனி போதும் தூங்கினது, எழும்புக்கும் சொல்றாங்க உலமாக்கள். அன்றைக்கு எழும்பிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வயதுக்கு பிறகுதான் தூங்கினார்கள். என்ன செய்திருப்பார்கள் எழும்பி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 ஆண்டுகளும் செய்த உழைப்பு என்ன தெரியுமா? மனிதர்களுக்கு மத்தி கரடு முரடான மனிதர்கள். மனிதன் என்றாலே கரடு முரடுதான். மனிதன் செய்யப்பட இல்லை என்றால் மனிதன் மிருகத்தை விட மோசமாக மாறிவிடுவார். மனிதனுடைய உள்ளம் இருக்கிறதே, மிருகத்தை விட கெட்ட உள்ளமாக மாறிவிடும். மனிதன் பண்படுத்தப்படவில்லை என்றால். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வீடு வீடாக, சகோதரர்களே, சஃபா மலை எல்லோருக்கும் தெரியும். சஃபா மலைக்கு மேல் ஏறி எல்லோரையும் அழைத்தார்கள். குடும்பத்தை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. முதல் விரோதியாக மாறியது யார் தெரியுமா? அபூ லஹப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த செய்தியை கேள்விப்பட்டு சுவைபா என்ற அடிமையை உரிமையிட்டாரே அபூ லஹப் விரோதி ஆயிட்டார். அபூ லஹபுடைய மனைவி அர்வா உம்மு ஜமீல் விரோதி. சகோதரர்களே, எப்பொழுது உண்மையை பேசுவதற்கு வெளியிறங்குவீர்களோ உங்களுக்கு விரோதம் வரத் தொடங்கும். எதுவரைக்கும் பொய்யை பேசுவீர்களோ, நடிப்பீர்களோ, ஒரு நாளும் விரோதிகள் உங்களுக்கு வரமாட்டார். ஏன்? உலகம் என்பது நாடகம், உலகம் என்பது பொய். பொய்யுக்கும் நாடகத்துக்கும் உலகத்தில் இடம் இருக்கிறது, உண்மைக்கு இடம் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 43 வயதில் 43வது வயதில் தான் பகிரங்க தாவாவுடைய பணியை மேற்கொண்டார்கள். பகிரங்கமாக இஸ்லாத்தை சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்தது அவ்வளவுமே நோவினை தான், துன்பம் தான். சகோதரர்களை வாசித்து பாருங்கள், சாதாரண துன்பங்கள் அல்ல. மக்காவுடைய வாழ்க்கையில் குடும்பம் விரோதியாக மாறியது. முதலாவது விரோதி யார்? குடும்பம். அபூ லஹப் யார்? வாப்பாவுடைய சகோதரர். உம்மு ஜமீல் யார்? பக்கத்து வீடு.
குடும்பம் விரோதியாக மாறியது. அல்லாஹ் அதனால தான் விரோதிகளுக்கு சவுக்கடிப்பதற்காக தான் ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கினார். என்ன சூரா? தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். அபூ லஹபுடைய 2 கையும் நாசமாகட்டும், அவன் நாசமாகி விட்டான். உண்மையை யாரும் எதிர்க்கக்கூடாது என்பதற்கு முழு உலக மக்களும் விளங்குவதற்கு அல்லாஹ் இறக்கிய சூரா இது. மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். உன்னுடைய செல்வம் சம்பாதித்த ஒன்றும் உனக்கு பிரயோஜனம் அளிக்காது. சயஸ்லா நாரன் ஸாத லஹப். நீ ஒரு நாளைக்கு நுழைய போறா எங்க தெரியுமா? நரகத்துல தான். வம்ராதுஹு ஹம்மாலத்தல் ஹதப். உன்னுடைய மனைவி உம்மு ஜமீல் முள்ளுகளை சுமந்து வரக்கூடியவள் அவள்தான். ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத். அவருடைய கழுத்தில் போய் இறுகியது கவுறுதான். அவளும் நாசமடைந்தாள். சகோதரர்களே, முதலாவது விரோதி குடும்பத்திலிருந்து உருவான அபூ லஹப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டார்களா? சகோதரர்களே, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாதனை நிலைநாட்டினார்கள். என்ன சாதனை? 1,24,000 ஒளி விளக்குகளை உருவாக்கினார்கள். 1,24,000 பேரை உருவாக்குவதற்கு அவர்களுக்கு எடுத்த காலம் 23 ஆண்டுகள். இந்த 23 ஆண்டுகளுக்குள் எத்தனை பேரிடம் போயிருப்பார்கள் மார்க்கத்தை பேசுவதற்கு, இஸ்லாத்தை பேசுவதற்கு? சொல்றாங்க, காலையில வெள்ளை ஆடை அணிந்து அழகா உடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகானவங்க, அழகா உடுத்துட்டு வருவாங்க. மக்காவுடைய பாதையில போய் லா கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு இப்படிதான் சொல்லுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க வெற்றி அடைவீங்கன்னா ஒருவன் முகத்துல துப்பிடுவான். ஒருவன் முகத்துல என்ன செஞ்சிருவான்? துப்பிடுவான். முகத்துல என்ன செய்யுது? ஒருவன் அடிச்சிருவான். லொஹர் வரைக்கும் இப்படித்தான் நடக்கும். லொஹர் நேரம் ஒரு பெண் ஒரு கோப்பையில தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. யாரு? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை கழுவுவாங்க. அவ்வளவுதான். துப்புற பழக்கம் இருந்த அந்த காலத்துல, கல்லடிக்கிற பழக்கம் இருந்த அந்த காலத்துல எப்படியெல்லாம் துன்புறுத்தினார்கள் சகோதரர்களே. துன்புறுத்தலுடைய உச்சகட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கும் பொழுது உக்பத் இப்னு அபீ முஈத் சொன்னான், இவருடைய கழுத்தில் யார் ஒட்டகத்துடைய குடலை கொண்டு வந்து போடுறது? நபி அவங்க நீண்ட நேரம் சுஜூதில் இருப்பாங்க. சுஜூதில் நீண்ட நேரம் இருப்பாங்க. இவடனே போய் என்ன செஞ்சான்? ஒட்டகத்துடைய குடல் அப்படியே எடுத்துட்டு வாரான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருக்கிறாங்க. அப்படியே குடலை தூக்கி போட்டுட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிடரி இல்லை, எலும்பேலுமா? ஒட்டகத்துடைய குடல் என்றால் 5 கிலோ 10 கிலோவா? அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் செய்யல, நான் சின்ன பிள்ளை. உடனே ஓடி போய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை கூட்டிட்டு வந்தேன். என் குடும்பம் தானே பார்க்கணும் இதெல்லாம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா குடலை எடுத்ததோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க எல்லாம். ஏன்னா கௌரவமானவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிறவர் லேசானவர் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கோபம் வந்துட்டு உடனே அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், யா அல்லாஹ் குரைஷை புடின்னு துஆ கேட்டார். அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், அல்லாஹும்ம அலைக பி அம்ர் இப்னு ஹிஷாம், அம்ர் இப்னு ஹிஷாம புடி யா அல்லாஹ், நாசமாக்கிவனே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்க அடிபட்டு கொண்டிருந்தார்கள் என்பது வேறு. இந்த இடத்துல பதுவா செஞ்சிட்டாங்க. அல்லாஹும்ம அலைக உத்பத் இப்னு ரபீஆ, யா அல்லாஹ் உத்பாவை புடி. வல் வலீத் இப்னு உத்பா பேரை சொன்னாங்க, இருந்த முழு பேர பேரை. வலீத் இப்னு உத்பாவை புடி, உமையத் இப்னு ஹலஃப புடி, உக்பத் இப்னு அபீ முஈத் புடி, உமாரத் இப்னு வலீத், இவ்வளவு பேரை நாசமாக்கியா அல்லாஹ். தாங்க முடியாது. மனிதன் தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இவ்வளோ பேரை நான் கண்டேன் பத்ர் யுத்தத்தில். முழு பேரும் கொலை செய்யப்பட்டார். முழு பேரும் கொலை செய்யப்பட்டார். சகோதரர்களே, இது ஒரு நிகழ்வு. அபூ ஜஹில் அடுத்த விரோதி, அபூ லஹப் ஒரு விரோதி, உக்பத் இப்னு அபீ முஈத் ஒரு விரோதி, ஆகப்பெரிய விரோதி தான் அபூ ஜஹில். இவன் என்ன செய்வான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அழிக்கலாம்னு திட்டமிட்டவர். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க மக்காவில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும் பொழுது எடுத்துட்டு வரான், கல்லொண்டு அடிக்கிறது தலையில். அல்லாஹ் ஆயத் இறக்கினான், அராய்தல்லதீ யன்ஹா அப்தன் இதா ஸல்லா. என்ன பார்க்கலையா? தொழுற அடியாரை தடுக்க போறானே. அபூபக்கர் ரலியல்லாஹு பிடிச்சிட்டான். கேட்டாங்க, அத்தக்துலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப் அல்லாஹ்னு சொல்றவரையாடா நீ கொலை செய்ய போறாய்?
எப்படியாவது கொல்லணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சீரா என்பது இதுதான் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது முதல் 50, எங்கட 40 வயதை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு 1000 விரோதி இருந்தா எவ்வாறு இருக்கும்? அதுவும் இஸ்லாத்தை பேச போய், மார்க்கத்தை பேச போனாதான் விரோதி வருவாங்க, இல்லாட்டி வரமாட்டாங்க. எல்லாரையும் சமாளிக்கணும், எல்லாருக்கும் பட்டர் பூசணும் என்றா அவங்களுக்கு நடிச்சு கொண்டு வாழலாம். அவர் செய்யறது நீங்க செய்யறதும் சரிவாப்பா, நீங்க செய்யறதும் சரிவாப்பான்னு எல்லாருக்கும் சரி போட்டா இஸ்லாம் என்னப்ப? இஸ்லாத்தை எங்க கொண்டு விற்கிறது? கண்ணியமிக்க சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை பேசுறாங்களா? நபி அவர்களுக்கு 2 வகையான துன்பங்கள் கொடுத்தார். ஒன்று உடம்புக்கு, 2வது உள்ளத்துக்கு. உள ரீதியான துன்பம், 2ம் கஷ்டமான. உடம்புக்கு கொடுத்த துன்பம் இருக்குதே, சொன்னேனே, குடலை போட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியிறங்க இயலாது. முள்ளுகள் இருக்கும், அப்படியே பரத்தி வச்சிருப்பாங்க. காலில் குத்தட்டு முள்ளுகள். எவ்வளோ கடின உள்ளம் விரோதிகள் இருந்திருப்பாங்க சகோதரர்களே. உமாரத் இப்னு வலீத் என்ற ஒரு காஃபிர் இருந்தார். இந்த பிள்ளையை கொண்டாந்து அபூ தாலிபிடத்தில் கொடுத்துட்டு சொன்னாங்க, அபூ தாலிப், இந்த உமாரத் இப்னு வலீதை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, முஹம்மதை தாங்க நாங்கள் கொலை செய்கிறோம், முஹம்மதை தாங்க நாங்கள் கொலை செய்கிறோம். ஏன்னா இவரை வைக்கலாது. நீ எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஒன்று திட்டமிட்டது என்று பாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிப் கூப்பிடுறார், மகன், என்ன மகன், என்ன செய்யறது? உங்களோட ஊரே உங்களுக்கு எதிரி ஆகிட்டு என்ன செய்யலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க, மகன் கொஞ்சம் விடுங்களேன் இதெல்லாம். இவங்க சொல்றாங்க, உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தாரண்டா, கல்யாணம் முடிச்சு தாரதாகவும், மக்காவுடைய செல்வந்தராக உங்களை மாத்தேலும் என்றெல்லாம் சொல்றாங்க மகன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சு போட்டு அபூ தாலிப் இடத்துல சொன்னாங்க, சாச்சா, லவ் வலஅதுமு ஷம்ஸ ஃபீ யமீனி வல் கமர ஃபீ யஸாரி. 2 விடயம் சொன்னாங்க. சாச்சா, என் வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனையும் வைத்தாலும் நான் விட மாட்டேன். ஒன்று நான் மௌத்தாகணும் சொல்றாங்க உலமாக்கள். இவங்கெல்லாம் கல்யாணம், காசு, தலைமத்துவம் என்ற முடியுமானதை முன் வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இது அவங்களால முடியாது, சூரியனை தூக்கி கையில் வைக்கலுமா? சொன்னாங்க, சூரியன் சந்திரனை கையில் வைத்தாலும் இந்த குர்ஆனை ஓதுறதை நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். அபூ தாலிப் பார்த்துட்டாரு, இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உறுதி இது. அதோட சொன்னார், மகன், நீ விரும்பினத்தை செய் மகன், ஒன்றுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படேன். உண்மை அவ்வாறு தான் சகோதரர்களே. ஆரம்பத்தில் கொஞ்சம் தோல்வியை போல விளங்கும், தோல்வி அல்ல, உண்மைதான் உலகத்தில் வெல்லும் இன்ஷா அல்லாஹ். பயப்பட தேவையில்லை. எந்த நாட்டுடைய ஊருடைய பெயர்கள் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை, உண்மைதான் வெல்லும் இன்ஷா அல்லாஹ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஷத்துன் நாஸி பலாஅன் அல் அன்பியா. கடும் சோதனை யாருக்கு வரும் தெரியுமா? நபிமார்களுக்கு. அதுக்கு பிறகு 2வது கட்டம் அல் அம்சல் ஃபல் அம்சல். அதற்கு பிறகு சோதனை யாருக்கு வரும்? நபிமார்களை போல உலகத்தில் வாழ்றாங்களே அவங்களுக்கு. நாங்கள் யோசிக்கப்படாது, இவர் நபியே, இவர் முஸ்லிமே, இவ்வளோ பெரிய ஆலிமே, இவருக்கு எவ்வளோ சோதனை வருது? எது வரைக்கும் தெரியுமா சோதனை? சக்கராத்து வரைக்கும் தான். எப்போ சக்கராத்தை அடைஞ்சிருவாரோ அதோட மாஷா அல்லாஹ். கேள்விப்படுவீங்களே, கஸ்தூரி வாசம் வருதுன்னு, கஸ்தூரி வாட வருதுன்னு கேள்விப்படுவீங்களே. என்ன கஸ்தூரி வாட? அது சக்கராத்துல விளங்கிரும் கஸ்தூரி. அல்லாஹ் சொல்றான் எத்தனை ஆயத்துல குர்ஆன்ல, லா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா. அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படுறவங்களை மையத்தன்னு மட்டும் நினைச்சிராதீங்க. அவங்க மௌத்தல்ல, அவங்க வாழ்றாங்க. சக்கராத் வரைக்கும் தான் கஷ்டம், அதுக்கு பிறகு இன்பம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 40 வயதிலிருந்து சகோதரர்களே 50 வயது வரைக்கும் அவங்க துன்புறுத்தின துன்புறுத்தல் இருக்குதே, சாதாரண துன்புறுத்தல் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யணும் என்று ஒரு மஷூரா இடமே இருந்தது, தாருன் நதுவா அந்த இடத்துடைய பேர். அதில் குரூப் சேரும், சேர்ந்து திட்டமிடுவாங்க, எப்படி இவரை இல்லாமல் ஆக்கலாம், எப்படி இல்லாமல் ஆக்கலாம் வேற சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 47வது வயதில் கடைசி முடிவுக்கு வந்தாங்கன்னு தெரியுமா? இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் இவருடைய 2 குடும்பம் எல்லாருக்கும் பொருளாதார தடை விதிப்போம். இனி சாப்பாடு இல்லை, இவங்களுக்கு எதுவும் கொடுக்கறது இல்லை. எப்படிப்பட்ட சீராவா இருக்கு நபி அவங்க. இன்றைக்கு எங்கட சமூகத்தில் சின்ன சின்ன விடயங்கள் நடக்கும் பொழுது நாங்கள் அசைகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 47வது வயதில் முடிவு கொண்டு வந்தாங்க தாருன் நதுவாவில் பொருளாதார தடை.
தண்ணி கொடுக்காதத போல, கரண்ட் கொடுக்காதத போல. பொருளாதார தடண்டா என்ன செஞ்சிருப்பாங்க? அதை எழுதி காபாவில் தொங்க போட்டுட்டாங்க. காபாவில் தொங்க போட்டால் யாரும் கடத்த மாட்டாங்க, எல்லாம் மதிப்பாங்க. என்ன செய்வோம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைக்கிற வரைக்கும் ஷுஅப் அபி தாலிப் என்ற இடம் ஒன்று இருக்குது மக்காவில், ஹரத்துக்கு பின்னுக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட் கஸாவில் இருக்குது. இந்த இடத்துல அடைச்சிட்டாங்க எல்லாரையும். இருங்க 3 வருடம். சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. சகோதரர்களே, அல்லாஹ் எங்கன்னு கேட்குறீங்களே, முஸ்லீம்களுக்கு சோதனை வரும் பொழுது அல்லாஹ் எங்கன்னு கேட்குறீங்களே, சீராவை பாரு. அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் பொறுமையுடையவன். அல்லாஹ் பொறுமையுடையவன். 950 வருஷம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உழைப்பு செய்ததுக்கு பிறகுதான், 950 வருடத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் அழிக்க தொடங்கினான். அல்லாஹ் பொறுமையுடையவன். 3 வருடம் ஜெயிலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்றாங்க, பிள்ளைகள் டாய்லெட் போகும் என்ன தெரியுமா? ஆடு மாடுடைய விட்டை என்ற இலையத்தான் சாப்பிடுறது. இலைய தண்ணியில போட்டு சாப்பிடுற, அவ்வளவுதான். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ தாலிப் எல்லாரும், முஸ்லிம் காஃபிர் எல்லாம் அடைச்சிட்டான் குடும்பத்தை. மிக்க சகோதரர்களே, இந்த 3 வருடத்துக்குள்ளேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வருவாங்க இரவையில் இஸ்லாத்தை பேசுறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இவ்வாறு விட்டு வைக்கல. இப்போ உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தாங்க 50 வயதுக்கு பிறகு ஊரை விட்டு போவோம். ஏனென்றா கொல்றதுக்கு கடைசி திட்டம். சீராவில் உள்ள அதிசயம் என்ன தெரியுமா? அவ்வளோ உயர்ந்த தலைவரை 14 தடவை கொலை செய்யறதுக்கு திட்டமிட்டார். எத்தனை தடவை? 14 தடவை கொலை செய்யறதுக்கு திட்டமிட்டார். இதுல கடைசி திட்டமிடுறாங்க எப்ப? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லுவோம். இப்ப அதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் தான், தாயிஃபுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். அதை நான் தனி ஒரு ஜும்மாவாக பேச இருக்கிறேன். சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். நபி அவங்கள தாயிஃப்ல அடித்த அடி இருக்குதே, முழு உடம்பால ரத்தம். இரக்கம் வராதவனுக்கு கூட இரக்கம் வந்து, இரக்கம் வராதவனுக்கு 52 வயதில் ஒரு வயதான ஒருத்தருக்கு அடிச்சு முழு உடம்பாலையும் ரத்தம் ஓடுதுண்டா யாருக்கு தான் இரக்கம் வர? அப்படி அடித்தாங்க கல்லால். 52 வயது அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா கொல்லுவோம். எப்படி கொல்றது சொன்னா, மக்கால உள்ள முழு வாலிபர்களும் வாங்க, வீட்டுக்கு முன்னால் நில்லுங்க. இப்பதான் அல்லாஹ் சொன்னான், யா ரசூலல்லாஹ் ஊரை விட்டு போய்த்திரு. 53 வயதில் ஊரை விட்டு போறதா இருந்தா எவ்வளோ வேதனையா இருக்கு. ஜர்வல் இடம் ஒன்று இருக்குது மக்காவில். அந்த ஜர்வல்ல நின்று ரசூலுல்லாஹ் அழுகிறாங்க. மக்காவை பார்த்து, ஊரை பார்த்து அழுகிறாங்க. எவ்வளோ சிறந்த ஊர், எவ்வளோ விருப்பமான ஊர், என் ஊர் மக்கள் என்ன வெளியேற்றல, நான் ஒரு நாளும் போக மாட்டேன் மக்காவே என்று அழுதுட்டு போயிட்டாங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து கொல்றதுக்கு வந்துட்டாங்க. இப்ப பார்க்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, மக்கால போயிட்டாங்க. உடனே அறிவித்தல் கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையின் பெறுமதி 100 ஒட்டகம். யாராவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலையை கொண்டு வந்தா 100 ஒட்டகம் தருவேன். யார் போனவர் எடுக்கிறது? சுராக்கத் இப்னு மாலிக். பின்னால திரத்திட்டு போறார் சுராக்கா. நபி அவங்களை கண்டுட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் சுராக்கா வந்துட்டார். நபி சொன்னாங்க, விடுங்க வரட்டும். என்ன இவருக்கு ஆசை வந்துட்டு, நபியுடைய தலை எடுக்கணும், 100 ஒட்டகம் எடுக்கணும். நபி அவங்க சொன்னாங்க, விடுங்க வரட்டும் சுராக்கா. பக்கத்தில் வந்ததோட நபி அவங்க சொன்னாங்க, பூமிக்கு உத்தரவிட்டாங்க, சுராக்காவை பிடியும். சுராக்காட குதிரையை பூமி பிடிச்சிட்டு சுராக்கா மன்னிப்பு கேட்டார். அதுக்கு பிறதான் விட்டார். எவ்வளோ துன்பத்துக்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருப்பாங்க. சரி, மதீனாவுக்கு போயிட்டாங்களா, விட்டு வச்சாங்களா? மக்காவில் இருந்த விரோதிகள் முஷ்ரிக்கும் குடும்பமும் தான். மதீனாவுக்கு போன சகோதரர்களே, முனாஃபிக் ஒரு பக்கம், யஹூதிகள் மறுபக்கம், அடுத்த பக்கம் முஷ்ரிக், 3 ஜாதி விரோதி. இப்போ நீங்கள் ஒரு மனிதருடைய வாழ்க்கை சுருக்கத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு விளங்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை என்ன. சரி, மதீனாவுக்கு போயிட்டாச்சு. மதீனாவுக்கு போய் இருக்கிறாங்க. லுபைத் பின் ஆசம் என்ற யஹூதி என்ன செஞ்சார்? சூனியம் செய்ய தொடங்கிட்டார். சூனியம் செஞ்சா எவ்வாறு இருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடி எப்படியாவது சீப்பு எடுத்துட்டு சூனியம் செஞ்சிட்டார். 11 முடிச்சுகளை போட்டான். அதுக்கு தானே அல்லாஹ் குல் அஊது பிரப்பின் நாஸ் குல் அஊது பிரப்பில் ஃபலக் அல்லாஹ் இறக்கினார். சூனியம் இப்படியே போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுல கொண்டு வந்து, உஹதுல எப்படியாவது கொலை செய்யணும் நபி அவங்க திட்டமிட்டார். முஷ்ரிக்குகள் இப்னு கமியா கொல்ல முடியல. என்ன செஞ்சான் தெரியுமா? அம்பெய்து பார்த்தான், வாளால வெட்டி பார்த்தான், போகுது இல்லை. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி சஹாபாக்கள்
கடைசி இப்னு கமியா முடிவெடுத்தான், கல்லால் அடிச்சு கொலை செய்வோம். உஹதில் இருக்கிற கல் எடுத்து ஒரு கல் எடுத்து அடிச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவசத்துடைய 2 ஆணியும் நெத்தியில பூந்துட்டு. ரெண்டாவது கல் எடுத்து அடித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பல் விழுந்து முரசு வெடிச்சு ரத்தம் ஓடுது. மூணாவது கல் நபியுடைய முழங்கால், 3 இடத்திலேயும் காயம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன பிள்ளை தானே, கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இது மாதிரி கஷ்டம் வாழ்க்கையில் பட்டிருக்கீங்களா? ஏண்டா 2 ஆணி உள்ளுக்கு போனா எப்போ இருக்கு, என்ன ஆபரேஷன் பண்றதா? அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு தண்ட பல்லால் இழுத்து எடுத்தாங்க ஆணியை, ரத்தம் கொட்டுது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்து ஒரு பாயை எரித்து அந்த பாயுடைய சாம்பலை கொண்டு வந்து வச்சாங்க. பல்ல சஹாபாக்கள் புறக்கி எடுத்துட்டாங்க, வடிது ரத்தம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், இது மாதிரி கஷ்டம் வாழ்க்கையில் பட்டிருக்கீங்களா? சொன்னாங்க, ஆயிஷா, தாயிஃப்ல அப்து யாலீல் இடத்த இஸ்லாத்தை சொன்ன பொழுது வந்த கஷ்டத்தை போல வாழ்க்கையில் நான் பட்டது. இது 3 இடத்த தான் ரத்தம், தாயிஃப்ல முழு உடம்புல ரத்தம். கண்ணியமிக்க சகோதரர்களை, விடல, அவங்க கடைசி வரைக்கும் விடல. இது முஷ்ரிக்குடைய தொல்லை. யஹூதிகள், பனு நதீர், பனு குரைலா, பனு கைனுகா, நபி அவங்கள சாப்பாட்டு கூப்பிடுவாங்க. இஸ்லாத்தை சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ்னு கூப்பிடுறாங்க. நபி அவங்க இறக்கத்தில் போறாங்க. சொல்லுவாங்களே, அதிகமானவங்க சிரிப்பாங்க, சிரிப்புக்கு மயங்கிடக்கூடாது. அது சிரிக்கிறது முகத்தால் தான், உள்ளத்தால் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, போவாதீங்க யா ரசூலல்லாஹ். ஏன்? போய் நீங்க உட்கார்ற இடத்துக்கு மேலே ஒரு கல் வச்சிருக்கிறான், பெரிய கல். நீங்க இருந்ததோட அந்த கல்லை உங்களோட தலையில போடுறது. எப்படி திட்டங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது என்ன? இவங்களை சொர்க்கத்துக்கு கூட்டி போக கஷ்டப்பட்டாங்க, அவ்வளவுதான். நபி அவங்க காசு கேட்டாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணம் கேட்டாங்களா? அல்லது கல்யாணம் முடிச்சுட்டான்னு கேட்டாங்களா? தொழில் கேட்டாங்களா? சகோதரர்களே, விடல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக நபி அவங்களை எப்படியெல்லாம் துன்புறுத்தோம், அப்படியெல்லாம் துன்புறுத்தினா. இது உடம்புக்கு. சகோதரர்களே, ஹைபர் யுத்தத்தில் இருக்கிறாங்க. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஒரு யஹூதி பொம்புல ஒரு பெண் என்ன செய்கிறாள், ஆட்டிறைச்சியை கொண்டு வராள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆக விருப்பம் ஆட்டிறைச்சியுடைய முன்கால். ஆட்டிறைச்சியுடைய முன்காலண்டா ஸல்லல்லாஹு சாப்பிட்டுருவார். ஒரு தடவை ஹந்தக் யுத்தத்தில் சமைக்கும் பொழுது அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஆட்டுடைய முன்காலை தாங்கன்னு எடுத்து கொடுத்தார், சாப்பிட்டாங்க. அடுத்த காலையும் தாங்கன்னு கேட்டாங்க, சாப்பிட்டாங்க. அடுத்த காலையும் தாங்கன்னு கேட்டாங்க. அபூ ராஃபி ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஆட்டுக்கு எத்தனை முன்கால் இருக்குதுன்னு கேட்டார். நபி அவங்க சொன்னாங்க, ஏன் வாயை திறந்தீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இல்லாத ஆடா? அல்லாஹ் வைத்திருப்பான் உள்ளுக்கு. அந்த அளவுக்கு நபி அவங்களுக்கு ஆட்டுடைய முன்கால் விருப்பம். இது யஹூதிகளுக்கு தெரியும். ஒரு பெண் என்ன செய்தால், அந்த ஆட்டிறைச்சியுடைய முன்கால நஞ்ச கலந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியோடு இருந்தாங்க, ஒன்றுமே விலங்கல்ல, எடுத்து அப்படியே வாயில் வச்சுட்டாங்க, கடிச்சிட்டாங்க. கடிச்சத்தோட முரசு அப்படியே சோப்பாயிட்டு. அந்த பெண்கிட்ட கேட்டால், ஏன் நஞ்ச கலந்தாய்? அவள் உடனே சொன்னால், உங்களை கொல்றதுக்குண்ட. ஆட்டிறைச்சி பொறிச்சு தந்தாலும் கவனமாக சாப்பிடணும், கோழி பொறிச்சு தந்தாலும் கவனமாக சாப்பிடணும். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீரா கற்றுத்தரும் பாடம். சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், சக்கராத்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில தானே தலை இருந்தது. என்ன சொன்னார்? ஆயிஷா, ஹைபர்ல சாப்பிட்ட அந்த ஆட்டிறைச்சியின் வாடை எனது குடலால் வருகிறது ஆயிஷா, சக்கராத்ல. சகோதரர்களே, இது உடம்புக்கு. உளரீதியா நபி அவங்களுடைய பிள்ளைகளை தலாக் கொடுத்தாங்களா இல்லையா? நபி அவர்களுடைய 2 பிள்ளைகள் ருக்கையா, உம்மு குல்சூம் தலாக் சொல்லப்பட்டாங்க. 2 பிள்ளை தலாக் சொல்லப்பட்டா எவ்வாறு இருக்கும் ஒரே நேரம்? எவ்வளவு மனவேதனை, உடம்புக்கு வேதனை, மனவேதனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பொய் சொன்னதில்லை, சொல்லிட்டாங்க, கல்லா, பொய் அணிவன். 3வது சாஹிர், சூனியக்காரன். 4வது காஹின், இவர் மந்திரவாதி என்றாங்க. என்னென்ன பேர் கொடுக்கலுமோ அவ்வளோ பேரும் கொடுத்தாங்க. கடைசியாக ஒரு வேலை செஞ்சாங்க முனாஃபிக்குகள். என்ன வேலை தெரியுமா? நபியவங்க ஒரு மாத காலம் என்ன செய்யறன்னு தெரியாமல் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களை இட்டு கட்டிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவையும் சஃப்வான் பின் முஅத்தல் அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன், இந்த 2 பேரை இணைத்து சொல்லிட்டாங்க, ஆயிஷாவும் சஃப்வானுக்கு இடையில தொடர்பு இருக்குது, ஜினா செஞ்சிட்டாங்கண்டா ரசூலுல்லாஹ் எவ்வாறு இருக்கு? சகோதரர்களே, அனைத்து தொல்லைகளையும் துன்பங்களையும் தாண்டிதான் இந்த சமூகத்தை உயர்த்தினாங்க. 1,24,000 ஒளி விளக்குகளை உலகத்தில் உருவாக்கிட்டு போனாங்க.
எனவே சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீரா எங்களுக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன தெரியுமா? எந்தளவு சோதனை வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எல்லா சோதனைகளும் கஷ்டமும் சக்கராத் வரைக்கும் தான். சக்கராத்ல நபி அவங்க கடைசியாக ஓதின ஆயத் என்ன? மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா வஹஸுன உலாயிக ரஃபீகா. யா அல்லாஹ், நபிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களோட சேர்த்துடு யா அல்லாஹ். இன்னைக்கு விளங்குது எங்களுக்கு ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் எல்லாம் நபிமார்கள் எல்லாம் ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது ரத்த மாதிரி விளங்குது, கஷ்டப்படுது உள்ளம். பிள்ளைகள் மரணிக்கிறது விளங்குது, கஷ்டப்பட தேவையில்லை. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. அவங்க உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து விட்டார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்து விட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு போய் சேர்ந்து அவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீவாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உண்மையான நபிமார்களுடைய வாரிசுகளாக எங்களை ஆக்குவாயாக, ஷுஹதாக்களாக ஆக்குவாயாக, நல்லடியார்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு.